ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் மினி பவுல் பேஸ்கெட் ஒன்று ஸ்ட்ரைப்பு டிசைனில் பேசிக் நாட் அம்லா நாட் யூஸ் பண்ணி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸுன்னு வெரைட்டியாக மினி பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். பிங்க்கில் 4 ஒயர்ஸ் 2 அடியிலையும், ஒயிட்டில் 2 ஒயர்ஸ் 2 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயராக 2 கலர் ஒயர்ஸும் நம்ம பேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். மேலே வளர்த்தி கொண்டு வரும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ 3 ஒயர் வச்சு போடக்கூடிய அம்லா நாட் நம்ம போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பிங்க் கலர் ஒயரை ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃபோல்டு பண்ண அளவுக்கு ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணியிருந்தோமோ அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணி நாட் போட ஆரம்பிங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது 2 ஒயிட் கலர் ஒயர் இருக்குல்ல, அதை இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நாட் போடணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸில் போட்டு பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயர்ஸும் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இதே மாதிரியே மீதி இன்னும் 2 பிங்க் கலர் இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டுருங்க. அதிகமான ஒயர்ஸை வச்சு போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடுங்க. ரெகுலராக போடுறவங்களுக்கு ஈஸி. பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை நம்ம ஒயிட் கலர் ஒயர் ஃபஸ்ட்டு சைடில் விட்டுருந்தாலும் அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 நாட்ஸும் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு சைடில் இந்த ஒயிட் கலர் ஒயர் விட்டுருந்தோம்ல அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு இந்த கிராஸாக வரும் பாருங்கள் ஒயர்ஸ் 2 ஒயர்ஸ், அதில் தான் நம்ம நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் போடக்கூடாது. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி நாட்ஸ் போடுங்க. நம்ம சேனலில் இந்த அம்லா நாட்லேயே பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், ரேட்டில் டை டுட்டோரியல், லஞ்ச் பேஸ்கெட் டுட்டோரியல், பூஜா பேஸ்கெட் டுட்டோரியல், கீ செயின் டுட்டோரியல்னு எல்லா வெரைட்டிலும் நான் டுட்டோரியல்ஸ் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அது போக எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட்ஸ் டுட்டோரியலும் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விருப்பப்பட்டவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை அப்படியே திருப்பி வச்சு நம்ம இந்த கீழ்ப்பகுதியிலையும் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சுற்றி வர பேஸ் போட்டு முடிச்சாச்சு. நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி
சுற்றி வர அப்படியே பேசிக் நாட் போட்டு இந்த பேஸ்கெட்டை அப்படியே வளர்த்தி கொண்டு வர வேண்டியதுதான். நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு கண்டினியூஸாக பேசிக் நாட் போட ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இது இப்படியே கண்டினியூ பண்ணி இந்த வரிசையை நம்ம போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு நாட்டை லூஸ் பண்ணி ஏணிப்படி நாட் போடணும். இந்த மாதிரி போடும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அப்படியே ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசையை தொடங்க வேண்டியதுதான். இதே மாதிரி அப்படியே சுற்றி வர கண்டினியூ பண்ணணும். ஏணிப்படி நாட் அடுத்தடுத்த வரிசைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்த ஒயரை உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் சொருகி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது ஃபினிஷிங்கில் இதே மாதிரியே தான் ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் நம்ம போட்டு முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக வந்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடிச்சு மறுபடியும் ஃபினிஷிங்கில் ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி இருக்க வயசெல்லாம் உள்ளே பார்த்த மாதிரி ஒரு வரிசையை ஃபோல்டு பண்ணி மடக்கி உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக ஸ்ட்ரைப்பர் டிசைனில் மினி பவுல் பேஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்கட்ஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு மொத்தமாக 7 வரிசைகள் வந்து போட்டு முடிச்சிருக்கேன், ஹைட் பண்ணியிருக்கேன். பேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி பேஸ்கட்ஸ்க்கெல்லாம் கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வயசு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மினி பவுல் பேஸ்கட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் குழந்தைகளுக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.